அண்மை செய்தி. தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் அரசின் முடிவை எதிர்த்த வழக்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக அரசின் முடிவு நல்ல முடிவு என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கல்வி நிலையங்கள் வழிபாட்டு தலங்களிலிருந்து 500 மீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் 2 வாரங்களுக்குள் மூடப்படும் என மே 12ஆம் தேதி தமிழக அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை பத்திரிகை செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த செய்திக்குறிப்பை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை ஆரியபுரம் மற்றும் வேளச்சேரியில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்து கடைகளை வாடகை கொடுத்துள்ள அடையாரைச் சேர்ந்த சரவணன் மற்றும் மதியரசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்திருக்கக்கூடிய அந்த மனுவில் கடைகளை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு வாடகை விட்டு 11 மாதங்களுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைகளை மதுபான கடைகளாக மாற்றுவதற்காக பெரும் தொகை செலவு செய்து தேவையான உள் அலங்கார ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடைகளை மூடுவதால் வருவாய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்கு மதுபான கடைகள் அமைக்கப்படக்கூடாது என கூறப்பட்டுள்ள நிலையில் 500 மீட்டர் தூரத்திற்குள் உள்ள கடைகள் அகற்றப்படும் என பத்திரிகை செய்தி குறிப்பு தன்னிச்சையானது எனவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். மதுவிலக்கு சட்டத்தில் அனைத்து விதிகளும் அறிவிப்புகளும் அரசிதழில் வெளியிட வேண்டும் என கூறப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளின் கையெழுத்து இல்லாமல் வெளியிடப்படக்கூடிய இந்த பத்திரிகை செய்தி குறிப்புக்கு தடை விதிக்க வேண்டும், அதே போல் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி முந்தைய ஆட்சி காலத்தில் இடத்தை குத்தகைக்கு கொண்டவர்களுக்கு உரிய தொகையை டாஸ்மாக் நிர்வாகம் திருப்பி கொடுத்து விடும் என்றும் புதிய அரசின் கொள்கை முடிவை அவர்கள் வழக்கு தொடர முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். 717 டாஸ்மாக் கடைகளை மூடிய தமிழக அரசின் இந்த முடிவு நல்ல முடிவு என்று தெரிவித்த நீதிபதி முதலமைச்சரின் முடிவுக்கு டாஸ்மாக் நிறுவனம் கட்டுப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த இடத்தின் உரிமையாளர்கள் அரசின் முடிவு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்று கூறிய நீதிபதி GR சுவாமிநாதன் மனுதாரர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.